அவள் கண்களில் கண்டேன் கவிதைகள் கொஞ்சி பேசும் அழகை, அவள் இதழ்களில் கண்டேன் 1000 மின்னல்கள் பூத்து குலுங்கும் அழகை, அவள் கூந்தலை தௌதட்டு விளையாடும் அந்த தென்றல் காற்றின் அழகை கண்டேன். பூக்கள் பேசுமென்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை, இன்று விழிகளை மறந்து கண்டேன் பேசும் பூவை. உன்னை கண்ட பிறகு என் வீட்டு கண்ணாடிக்கு என்ன ஆனது என்று புரியவில்லை, என் முகம் காட்ட மறந்து உன் முகத்தை காட்டி சிரிக்கிறது. காற்றுக்கு உருவம் இல்லை என்று நினைத்து இருந்தேன், இன்று 2 கண்களில் கண்டேன் என்னை கடந்து போன பூங்காற்றை. அழகென்ற திமிர் ஆட்கொள்ளும், அன்பென்ற திமிர் நித்தம் ஆட்கொள்ளும். திமிரான பெண்கள் அழகு என்றால் பெண்களில் அவள் பேரழகு. எனக்கும் திமிருண்டு, ஏனென்றால் திமிருக்கு அவள் சொந்தக்காரி. தனக்கு பிடித்த பெண்ணிடம் எப்போதும் மனம் விட்டு பேச நினைப்பதுதான் ஆண்கள் குணம். தனக்கு பிடித்த ஆணிடம் தினமும் மனதோடு பேச விருப்பப்படுபவதுதான் பெண்ணின் குணம். ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான குணமே காரணம். அவள் முகம் காட்டுகையில் மட்டும் அந்த கண்ணாடிக்கு அத்துணை மகிழ்ச்சி. அந்த கண்ணாடியும் என் எதிரிதான். அவள் அழகினை அனுதினமும் இரசிப்பதால் என் கண்ணாடிக்கும் கவிதைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, இரண்டும் உன்னையே காட்டும். அவளை கண்ட போது திருவிழாவில் காணாமல் பேரோன குழந்தை போல இதயம் பதறுகிறதே. கவிதையை காகிதத்தில் எழுதி பார்த்து இருக்கேன், இன்று கால் முளைத்த கவிதையை கண்டேன். கடவுள் எழுதிய கவிதை பெண் டோட். ஆனால் அந்த கவிதையை தினமும் வர்ணிப்பது ஒரு ஆண். யார் மீது கோபம் வந்தாலும் அதை பிடித்தவர்கள் மீது காட்டுவதே பெண்களின் குணம். ஒரு பெண் உங்கள் நிழல் போன்றவள். அவளை பின்தொடர்ந்தால் அவள் தப்பி ஓடுகிறாள், அவளிடமிருந்து தப்பி ஓடினால் அவள் உங்களை பின்தொடர்கிறாள்.